பாகிஸ்தான பொறுத்தவரையும் ஏறக்குறைய இந்தியாவோட ஒரு பகச்சுக்கிட்டதுக்கு அப்ப பகல்காம்க்கு அடுத்து பதிலடி. இதுலலாம் நான் ராக்கெட்ட வீசுறேன், ஆளில்லா விமானத்த அனுப்புறேன் அப்படின்னு சொன்னாலும், இந்த எத நோக்கி இந்த டைரக்ஷன் செல்லுது அப்படின்னா, ஒண்ணே ஒண்ணுதான். ஒண்ணு பலுசிஸ்தான் விடுதலை, அடுத்து ஆக்கிரமிப்பு காஷ்மீர் விடுதலை. ஏன்னா எந்த நேரத்திலும் பலுசிஸ்தான் விடுதலை அப்படின்னு அறிவிச்சுருவாய்ங்க அப்படிங்கிற மாரி தான் ஏறக்குறைய எல்லா செய்திகளும் வருது. எல்லா செய்திகளையும் உறுதிப்படுத்துறது யாரு அப்படின்னு கேட்டா, அண்ணன் அமெரிக்கா தான். ட்ரம்ப பொறுத்தவரை பலுசிஸ்தான் விடுதலை சீக்கிரம் நடந்துற மாட்டிக்கே. அப்படிதான் அங்க சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சிம்பிளா கடந்து போயிட்டார்கள். அப்படி கடந்து போனது மட்டும் கிடையாது. இந்தியா, பாகிஸ்தான் விவகாரத்துல எங்களுக்கு ஒண்ணும் வேலை கிடையாது அப்படிங்கிற ஸ்டைல்லயும் அடிச்சு இறங்கிட்டு போயிட்டாய்ங்க. இப்படி வெளிப்படையா சொல்றது மூலியமா என்ன அப்படின்னா, பலுசிஸ்தான ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லாம் பாகிஸ்தான்ல இருந்து கலண்டு போப்போது அப்படிங்கிறதா. ரொம்ப காலமா இல்லீகலா ஆக்குபை பண்ணி வச்சிருந்தாய்ங்க. இப்ப அதுக்கு ஜோலி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதான். பெரிய அளவுல அதாவது உப்புக்கு சப்பு இயக்கம் அப்படின்னால ஐநால இப்ப பெரிய அளவுல பலுசிஸ்தான் விடுதலை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டார்கள். உலகம் பூரா பலுசிஸ்தான் விடுதலைக்காக கொடி பிடிச்சு நிக்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அதுக்கடுத்து டக்கு டக்குன்னு பாஸ்போர்ட் பிரிண்ட் பண்ணி அதோட மாதிரி ரிலீஸ் பண்றது, கரன்சி மாதிரி ரிலீஸ் பண்றது, இந்த விவகாரத்தெல்லாம் பலுசிஸ்தான் ரொம்ப வேகமா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாகிஸ்தான் ராணுவத்த கதற விடுது. இன்னொரு பக்கம் இந்த மாரியான இந்த ராஜதந்திர ரீதியில எல்லாம் நகர ஆரம்பிச்சுட்டாங்க. இது பூரா எத குறிக்குது அப்டின்னா, அமெரிக்கா இந்தியாவோட பேக்கப்போட நகர்ந்தா மட்டும்தான் இதெல்லாம் ஹெட்லைனா வரும். இல்லாட்டி 10ஆம் பக்கத்துல 10வது லைன்ல கூட இடம் இல்ல. போயிட்டு வாப்பா அப்டின்ருவாய்ங்க. அப்ப பலுசிஸ்தானே இந்த அளவுக்கு ட்ரிகர் ஆகுது அப்டின்னா, இந்தியாவ பொறுத்தவரை எஸ்கலேஷன்க்குலாம் வேலையே கிடையாது. நாங்க நல்லா பவர்ஃபுல்லா தான் இருக்கோம் தெரியுமா? அப்டின்னு சொல்லி சிம்பிளா கடந்து போயிட்டோம். அமெரிக்காவ பொறுத்தவரை அவனுங்க 2 பேர் சண்டையில எனக்கு ஒண்ணும் வேலையே இல்லையே! அப்டின்ட்டான். வேலையே இல்ல வெளிப்படையா சொன்னா வேலை ஜாஸ்தியா இருக்குன்னு பின்னால காய்கள் நகர்த்தக்கூடிய நாடு தான் அமெரிக்கா. இந்த அளவுக்கு ஒரு படு வீரியமா நடந்துகிட்டு இருக்கிறது எத குறிக்குது அப்படின்னா, பலுசிஸ்தான், அத தொடர்ந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீர், இதுக்கு அடுத்து தான் இந்தியா இந்த ஆப்பரேஷன்கள நிறுத்தும். இல்லாட்டி சிந்தூர் 1.1, 2.1, 2.0 இப்படி போய்க்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப வரக்கூடிய சிக்னல். பாகிஸ்தான பொறுத்தவரை என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஏற்கனவே இந்தியா, பாகிஸ்தான் யுத்தத்துல சரண்டர் ஆகும்போது எப்படி பேண்ட்ட கழட்டிட்டு வந்து சரண்டர் ஆனோமோ, அதே மாரி சரண்டர் ஆக சொல்லுவாங்களோ, அதே சமயம் நம்ம செஞ்ச சேட்டைக்கு ஆசிம் முனீர் அந்த மாரி வந்து சரண்டர் ஆகணும்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு ஒரு கூட்டமும், இன்னொரு கூட்டம் அந்த அளவுக்குலாம் அவனுங்க போமாட்டாய்ங்க. ஆசிர் முனிக்கு டிக்கெட் கிழிச்சு தந்துருவாய்ங்க பாரு அப்படின்னு இன்னொரு திசைக்கு இன்னொரு கூட்டமும், இப்படி 2 திசையில 2 கூட்டம் பேசுது. இது எதுவும் இந்தியாக்குள்ள இல்ல. முக்காவாசி பாகிஸ்தான்லயும், முக்காவாசி பாதி இந்தியா, வெளிநாடுகள் போன்ற இடங்கள்ல இருக்கு. இந்தியாவ பொறுத்தவரை ராணுவ ரீதியான அட்டி அப்படிங்கிறது ரொம்ப வலுவா தொடர்ந்து வருது. நமக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு குஷியான மூடு தான். காரணம் மைலேஜ் எடுக்கக்கூடிய விவகாரம் தான். பாகிஸ்தான் யூஸ் பண்ற நெறைய சீன ஆயுதங்கள் தான். அந்த சீன ஆயுதங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. சீன ஆயுதங்கள வீழ்த்தி இந்திய ராணுவம் எடுக்கக்கூடிய மைலேஜும் ஒட்டு மொத்தமா உலக அரங்குக்கு தெரிஞ்சு போச்சு. நமக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் முற்றிலும் முடியும்போது, சீனாவ நோக்கி யுத்தத்த தொறந்து விட்டுருவார்கள் உலக நாடுகள் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.